ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலையோட விடாமுயற்சி ட்ரீசர் ஒன்று வெளியிட்டிருக்காங்க, பிஹைண்ட் த ஸ்க்ரீன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீசர்லாம் வெளியிடும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு படத்தில் அங்கங்கே எடுத்து ஒரு சீக்வன்ஸை வந்து ரெடி பண்ணி அதை வந்து ஒரு வீடியோவை கன்வெர்ட் பண்ணி விடுவாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங் பார்ட்டில் என்ன நடந்திருக்கோ அதெல்லாம் ஒரு சீக்வன்ஸாக கன்வெர்ட் பண்ணி ஒரு வீடியோவோ மேக்கிங் வீடியோவோ எடுத்து போட்டிருக்காங்க. வேற லெவலில் இருக்குங்க, தரமாக இருக்குது. ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படா இந்த மூவி வரும்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. இது வேற அப்டேட் மேலே அப்டேட் கொடுத்துட்டே இருக்காங்க, டேட்டை தள்ளி போயிட்டு இருக்கு. ஆனால் இருந்தாலும் இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் வரும்போது ஃபேன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வீடியோலாம் பார்த்து அப்படியே கொண்டாடிட்டே இருக்காங்க. இன்னும் அந்த மனுஷனுக்கு வயசாகாத மாதிரி இருக்குங்க. வேற எந்த ட்ரெஸ் போட்டாலும் அவருக்கு வந்து சூட்டே ஆகலைங்க. ஆனா அந்த கோட் ஷூட் போட்டாருன்னு வச்சிங்களேன், ஹாலிவுட் ஹீரோவே தோக்கடிச்சிருவாரு பாருங்க. அந்த அளவுக்கு வேற லெவல்ல இருக்காரு பாருங்க. டைரக்டர் ஆக்ஷன் சார்னு சொல்றாரு. சொன்ன உடனே பாத்தீங்கன்னா அப்படியே வந்து கோட் ஷூட் போட்டு தலை வந்து அந்த கேமரா முன்னாடி வந்து நிக்கிற அந்த கெத்து வேற லெவல்ல இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் ஆக்ஷன் கிங், அவர் தரமான வில்லனா இல்ல தலைக்கு வந்து ஃப்ரெண்டான்னு தெரியல, வேற மாதிரி இருக்காரு. திரிஷா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வில்லத்தனமான ஒரு ஆக்டிங் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேபி வந்து அவங்களுக்கு அந்த லைட்டிங் க்ளோஸ் அப் வச்சு அவங்க வந்து சிரிக்கிறதுல வந்து ஒரு வில்லத்தனம் தெரியுது. ஒருவேளை வந்து இவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் கேரக்டர் கொடுத்துருந்தாலும் இருக்கலாம், மேபி வந்து இருக்கலாம். ஒரு சாங் ஒன்று வந்து பாருங்க, ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் கதை இன்னும் முடியல பாரு, விடாமுயற்சி நம்பிக்கை விடாமுயற்சி. வேற லெவலுங்க. இந்த படம் விடாமுயற்சியா தான் இருக்கு. இப்போ வரும் அப்போ வரும் ரசிகர்களை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா வந்து இது கூடிய விரைவில் பிப்ரவரி மாசம் வந்து கண்டிப்பா ரிலீஸ் ஆயிடும் சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளும் ஆர்வத்தோட எதிர்பார்க்கிறோம். இந்த படத்தை தியேட்டர்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.